ஹாய்ங்க. இன்றைக்கி வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 கிலோ கேரட்டை க்ளீன் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பாதாம், கொஞ்சோண்டு கிறிஸ்மஸ் பழம், அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கேரட்டை தோல் சீவி இந்த மாதிரி நல்லா சீச்சிக்கணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் சீச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேன் சூடாகவும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சூடாகவும் அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு பாதாமும் சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கவும் கொஞ்சோண்டு கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்து நல்லா அது பஃபியாக வர வரைக்கும் நான் நல்லா அந்த நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா இது ஃபுல்லாக வேகிற அளவுக்கு நம்ம அந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா அந்த கேரட் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கிலோ கேரட்டுக்கு ஒரு 5½ கப்பு பால் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா சேர்த்து நம்ம நல்லா அதை வந்து கிளறி விடணுங்க. ஆடை சேர்க்காத அளவுக்கு நம்ம நல்லா அந்த கேரட்டை வந்து அந்த பாலில் வந்து வேகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கணுங்க. ஸோ நம்ம அந்த பேன் ஓரத்துலலாம் பால் ஆடைலாம் நிறையா செய்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டு நல்லா அந்த கேரட்டோட வேகிற மாதிரி நம்ம சேர்த்து விடணும். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடவும் நமக்கு தேவையான சர்க்கரை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கேரட்டுக்கு வந்து 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கேரட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணுங்க. விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே தட்டி வச்ச ஏலக்காய், நெய்யில் வறுத்த நட்ஸு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸில் இறக்கிடுவேங்க. ஸோ ஃபைனலி வந்து கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சோறு ரெடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.